அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம உடலில் முக்கியமானது பார்வை. கண் பார்வை வந்து கண்ணில் வந்து பார்வை குறைபாடு ஏற்படும். கண்ணில் வந்து சதை வளரும். ஓரம் சதை வளருதுன்னு சொல்லுவாங்க. கண் அரிப்பு இருக்கும். கட்டி வரும் கண் வாழ்வுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மூக்கிரட்டை கீரையை வந்து மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து வடிகட்டி நைட்டு காலையில் 2 வேளையும் 2 சொட்டு ஊற்றுவாங்க. பார்வை நன்றாக தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் காட்டு முள்ளங்கி சாறுன்னு ஒன்று இருக்குது. காட்டு முள்ளங்கி அதனுடைய சாறு எடுத்து 2 சொட்டு நைட்டில் ஊற்றுவாங்க. கண் புரை சரியாகும். கண் அரிப்பு, கண்ணில் கட்டி வந்தாலும் சரியாயிடும். அதே போல் நம்ம வந்து கீழாநெல்லின் தண்டுலேருந்து சாறு எடுத்து விளக்கெண்ணெய் கலந்து நைட்டில் விட்டுன்னு வந்தீங்கன்னா, ஒரு வாரம் விட்டுன்னு வந்தீங்கன்னா, 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னா கண் பார்வை நன்றாக தெரியும். அதே போல் திருநீற்று பச்சை இலைன்னு ஒன்று இருக்குது. அதனுடைய இலைகளுடைய சாறை எடுத்து கண்களில் 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னா, சாறு எடுத்து 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்கள் நன்றாக தெரியும். அதே போல் கண்களில் வந்து பூ போட்டுச்சுன்னுவாங்க, வெள்ளைப்படும், கருவி வந்து வெள்ளையாக மாறிடும், கண் பார்வை மறைச்சிடும். அவங்களாம் என்ன பண்ணோம், நம்ம தொட்டாஞ்சலி இலை சாறு எடுத்துக்கணும். தொட்டாஞ்சலி அரைச்சி சாறு எடுத்துகிட்டு அதோட குதிரை மூத்திரம் கலந்து காலை மாலை 2 வேளை 2 சொட்டு விடுவாங்க. இந்த கண்ணில் பூ விழுந்தது மறைஞ்சு கண் பார்வை தெளிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பனைமரத்தினுடைய குருத்து வந்து அனலில் காட்டி சாறு எடுத்து 2 சொட்டு காலை மாலை 2 வேளை விடுவாங்க. கண்ணில் பூ விழுந்தது மறைஞ்சி கண் பார்வை தெளிவடையும். அதே போல் வந்து பசலைக்கீரைன்னு ஒன்று இருக்குது. வெத்தலை இலை மாதிரி இருக்கும், அடியில் சிவப்பாக இருக்கும். அதை கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து அம்மன் பச்சரிசி அரைச்சி சாறு எடுத்து அதை கண்களில் விட்டுன்னு வந்தீங்கன்னாலும் கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் நம்ம மீன் அடிக்கடி சாப்பிடுங்க, கண் பார்வை தெளிவடையும். அதே போல் நுங்கு அடிக்கடி சாப்பிடுங்க, கண் பார்வை தெளிவடையும். அதே போல் நம்ம கருவேப்பிலையுடைய பழங்கள் இருக்கும், பழங்களை சாப்பிட்டோம்னா கண் பார்வை போனவங்க கூட கண் பார்வை திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தீராத அடிவயிறு வலி இருக்கும், 2 பக்கம் குடல் வாழ் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. குடல் வாழ் விட்டு வலி தாங்க முடியாது, வயிறு வலியில் துடிப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணோம், ஒரு 30 ml விளக்கெண்ணெய் எடுத்துங்க. வாழைத்தண்டுலேருந்து சாறு எடுங்க, ஒரு 30 ml. 2யும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 1 வாரம் குடிச்சுனாங்க. பேர்பட்ட குடல் வாழ் இருக்கிற கல்லும் கரைஞ்சி ஓரளவுக்கு குடல் வாழ் சுருங்கி வலி இல்லாமல் நன்றாக ஆகிடும், குடல் வாழ் சரியாகிடும். அதே போல் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் தினமும் வந்து உலர் திராட்சை 4 சாப்பிடுங்க, குடியை மறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, குடியை மறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம மிளகாய் அடிக்கடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும், உணவில் சேர்த்திங்கன்னா மறக்க வாய்ப்பு இருக்கிறது குடிப்பழக்கம். அதை விட பவரானது பச்சை மிளகாயினுடைய தழையை அரைச்சி ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடியை மறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம வந்து எள்ளு பருப்பி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடிப்பழக்கம் மறக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சில பேர் வந்து குள்ளமாக இருப்பாங்க, ஹைட்டாக வளரணும்னு வருத்தப்படுவாங்க. அவங்க வந்து வெங்காய சாறு 2 ஸ்பூன் எடுத்துங்க, எல்லாம் கலந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் உயரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவர்களோடு உங்களை சந்திக்கிறேன்.